என்னாச்சு மாறி? நமக்கு குழந்தை பிறந்து குழந்தைக்கு பேர் வச்சு தொட்டில போடும்போது இந்த செயினை குழந்தைக்கு போட்டு விடணும்னு நம்ம வேண்டிக்கிட்டோம்ல ஹஸ்பண்ட் சார். இந்நேரம் நம்ம குழந்தை எங்க இருக்கோ, இப்போ எப்படி இருக்கோ தெரியலையே ஹஸ்பண்ட் சார். நீ கவலையே படாத மாறி. கண்டிப்பா நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது. குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும். சித்தர் சொன்ன மாதிரி நம்மளை தேடி வரும். அந்த நம்பிக்கையில தான் இந்த உடம்புல இன்னும் உசுறு ஒட்டிட்டு இருக்கு ஹஸ்பண்ட் சார். நீ கும்பிடுற மாரி அம்மனும் தேவி அம்மாவும் நம்மளை கைவிட மாட்டாங்க மாறி. நம்ம குழந்தைக்கு என்னென்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அத ஹாசினி அக்கா குழந்தைக்கு பண்ணணும் ஹஸ்பண்ட் சார். சரி மாறி, இதே மாதிரி செயின் வாங்கிட்டு வந்து ஹாசினி ஸ்ரீஜா குழந்தைக்கும் போட்டுடலாம். ம் சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ம் நாம ஆடுறதும் பாடுறதும் காசுக்கு. என்ன சிஸ்டர், கைதான் பழையபடி சரியாயிருச்சு போல இருக்குதே. ஆமா பாண்டி, கையில இப்ப எந்த வலியும் இல்ல. ஏன் சிஸ்டர், அப்புறம் ஏன் என்ன வண்டி ஓட்ட விடுறீங்க? நீங்க வந்து ஓட்ட வேண்டியதானே? அப்போ நீ எதுக்கு இருக்க தண்டமா? நீயே வண்டி ஓட்டு. சும்மா இருங்க, விளையாடாதீங்க சிஸ்டர். நாங்கெல்லாம் ஹை ஸ்பீட்ல தான் வண்டி ஓட்டுவோம் சிஸ்டர். இப்படி வாயிலேயே நல்லா வடை சுடுவியே. ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. இவங்களுக்கு தம்பியா பிறந்ததுனால என் வாழ்க்கையே வீணா போச்சு. ஒரு மேரேஜ் கூட இல்லை. ஐயோ, என்ன வண்டி இருக்குது? ரிப்பேர்னா சிஸ்டர் நம்மள ரிப்பேர் பண்ணிடுமே. ஐயோ ஐயோ, என்னாச்சு பாண்டி? என்னாச்சுன்னு தெரியல சிஸ்டர். வண்டி ஸ்டார்ட் ஆகாம மக்கர் பண்ணுது சிஸ்டர். என்னன்னு போய் பாரு. இருங்க சிஸ்டர், ஏன் கத்துறீங்க? போய் பாக்குறேன். பாட்டில்னா அசால்ட்டா திறந்துருவோம், இதை எப்படி திறக்கிறதுன்னு தெரியலையே. இங்கதான் எங்கேயோ இருக்கும். என்னாச்சு? சுடுது சிஸ்டர். திறந்து பாரு. சுட்டுச்சு சிஸ்டர். என்ன ஆச்சு? என்னாச்சா? எனக்கு வண்டி ஓட்டதான் தெரியும், ரிப்பேர்லாம் பண்ண தெரியாது சிஸ்டர். வண்டிய சர்வீஸ் பண்ணி ஒழுங்கா இருக்கான்னு கவனிக்கிறது இல்ல. நல்லா மூக்க பிடிக்க திங்க வேண்டியது, மல்லாக்க படுத்து தூங்க வேண்டியது. நம்ம இமேஜ் டேமேஜ் பண்ணுதே. சீக்கிரம் யாராச்சும் மெக்கானிக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லு. சரிங்க சிஸ்டர். வெயில் வெயில். ஐயோ, சீக்கிரம் பண்ணு. இருக்க பண்றேன். ஹலோ ஹலோ, மெக்கானிக் வாசுவா? ஆமா, மெக்கானிக் வாசு தான் பேசுறேன். ஆமா, நீங்க யாரு பேசுறீங்க? பாண்டி, சங்கர பாண்டி ஸ்பீக்கிங். இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் தான் சார். நீங்களா? சொல்லுங்க சார். என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? வண்டி திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சியா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நடு ரோட்ல நிக்கிறேன் ஐயா, அதான் போன் பண்ணேன். சிஸ்டர் வேற கொலை காட்டுல இருக்கிறாங்க ஐயா. எந்த இடம்னு சொல்லுங்க சார், உடனே வந்துடுறேன். இப்பதான் ஒரு வண்டியை பார்த்துட்டு பட்டறைக்கு போய்கிட்டு இருக்கேன். யோ, கேக் ஹாஸ்பிடல் பக்கத்துல தான் ஐயா. நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன், சீக்கிரமா வந்து சேரியா என்ன? ஓகே சார், நீங்க லொகேஷனை ஷேர் பண்ணுங்க. கில்லி மாதிரி வந்துடுறேன். சரி 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 சரி. சிஸ்டர், லொகேஷன் ஷேர் ஏன் உனக்கு தெரியாதா? எதுக்கு திட்டுறீங்க? நானே பண்றேன். ச்சே. அனுப்பிட்டேன் சிஸ்டர், சும்மா இரு. வந்துருவா. அப்பாடா, அடிக்கிற வெயில விட சிஸ்டர் ரொம்ப சூடா இருக்குது. ச்சே.
யாருன்னு எப்ப வருவான்னு தெரியலையே. ச்சே. வந்துட்டா. வா வாசு. வணக்கம் சார். வணக்கம்லாம் இருக்கட்டும். வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. முதல்ல என்னாச்சுன்னு பாரு வா. சரிங்க சார். என்ன வெயில். எப்ப ரெடி ஆகும் தெரியலையே. பேனட்டை திறந்து பாரு. சரிங்க சார். நான் ஏற்கனவே திறந்து பார்த்துட்டேன். யோ நல்லா பாரியா. சரிங்க சார். சார் ஒரு சின்ன ஃபால்ட் தான். 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுவேன். மேடம் கார்ல உட்கார சொல்லுங்க. வெயில் அதிகமா இருக்குல்ல. ஆஹா இவன் முந்திக்கிட்டானே. சிஸ்டர் நான் சொல்லலாம் நினைச்சேன், அதுக்குள்ள இவன் சொல்லிட்டா சிஸ்டர். பரவாயில்ல, நான் வெளியிலேயே நிக்கிறேன். சிஸ்டர் இதையும் நான் சொல்லலாம் தான் நினைச்சேன். உள்ள ஒரே புழுக்கமா இருக்கும், வெளியே நின்னாதான் சிரி சிரி சிரின்னு காத்து வரும். சும்மா இரு. இதுக்கு முறைக்குதே. முடிஞ்சுதான்னு பாரு. யோ சீக்கிரமா வேலையா பாரியா. சிஸ்டர் கோபத்துல இருக்கிறாங்க. ஆ டாக்டர் ஊசி போடும்போது நீ அழுவேன்னு நினைச்சேன். நீ அழவே இல்லையே. ரொம்ப சமத்தா இருக்கியே. நீ தெய்வீக குழந்தை தான் போல இருக்கு. ஓகே. ஆ சரி. ஓ அப்படியா? ஐயோ நெருப்பு. என்னாச்சு சிஸ்டர்? ஐயோ சிஸ்டரோட கை பத்திட்டே இருக்கு. யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ என்ன பண்றதுன்னு புரியலையே. கார் தான் ரிப்பேர் ஆச்சுன்னு பார்த்தா இப்ப சிஸ்டரோட கையை ரிப்பேர் ஆயிடுச்சு. சீக்கிரம் நெருப்பு பண்ணு. காத்துங்க சிஸ்டர் கையை. நான் காப்பாத்திட்டேன். இப்பதான் கை சரியாச்சு. மறுபடியுமா? அடுத்தவங்க வயிறு தான் உங்களால எரியும். இப்ப உங்க கையே எரியுதே சிஸ்டர். அந்த 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 ஆட்டோல ஒரு குழந்தை இருக்கு. அது ஃபாலோ பண்ணு. ஆட்டோவியா? ஆட்டோவுல குழந்தையா? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஆமா, அது அந்த குழந்தை தான். அது தேவி தான். பாண்டி, அது மாரியோட குழந்தை தான். ஐயோ மாரிக்கு பிறந்த குழந்தைய அன்னைக்கு நான் கொல்ல பார்த்தேன்ல, அப்பதானே என் கையில நெருப்பு பிடிச்சது. இப்போ அதே குழந்தையோட கை என் கை மேல பட்டதும் இப்ப மறுபடியும் தீ பிடிச்சிருச்சு. நாம தேடிட்டு இருக்கிற குழந்தை அந்த ஆட்டோல தான் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் போய் அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணு. என்னது நானா? வேண்டாம் சிஸ்டர், உங்க கை வேற எரிஞ்சிருக்குது. இந்த நிலைமையில உங்களை தனியா விட்டுட்டு நான் எப்படி சிஸ்டர் போவேன்? ஐயோ இத நான் பாத்துக்கிறேன், நீ சீக்கிரம் போய் புடி. ஓ கார் தான் இன்னும் ரெடி ஆகலையே, நான் எப்படி சிஸ்டர் போறது? சார் வண்டி ரெடி ஆயிடுச்சு சார். ரெடி ஆயிடுச்சு மேடம். சீக்கிரமா வண்டி கார்ல உட்காருங்க. பாஸ் நான் உனக்கு பணம் அனுப்புறேன். சரிங்க சார். வாங்க சிஸ்டர், சீக்கிரம் உட்காருங்க. வாங்க பாண்டி, நீ மட்டும் போய் ஃபாலோ பண்ணு. சரிங்க சிஸ்டர், இப்பயாவது ஸ்டார்ட் ஆகணும். இந்த ஆட்டோ தானே? ஐயோ இப்ப பார்த்து வண்டி ஸ்பீட் பிக்கப் ஆக மாட்டேங்குதே.
எங்கன்னு தெரியலையே, மின்னல் வேகத்துல மறைச்சிட்டானே. ஐயோ, காணுமே. ஐயா பார்த்து வாங்க. ரொம்ப நன்றிப்பா. இருக்கட்டும் ஐயா. எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? போயிட்டு வர வரைக்கும் அழவே இல்லையே. ரொம்ப சமத்தா இருக்கியே. கொஞ்ச நேரம் படுத்துக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் தூளியில படுத்துருங்க. நான் போய் பால் ரெடி பண்ணி ஆத்திட்டு வரேன். அழாம சமத்தா படுத்துருக்கணும். நான் வந்துடுறேன். இந்த தெருவுல போய் பார்ப்போம். ஐயோ, காணுமே. ஆட்டோ எந்த பக்கம் போயிருக்கும்னு தெரியலையே. ஆட்டோவை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சா சிஸ்டர் என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிவிடுமே. ஐயோ, எங்க போய் தொலைஞ்சான்? ஒரு ஆட்டோ வருது. இதே ஆட்டோ தான். எங்க டிராப் பண்ணிட்டு வரான்னு கேட்போம். ஆட்டோண்ணா, 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 வண்டியை நிறுத்துனா, வண்டியை நிறுத்த, வண்டியை நிறுத்துனா, 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 நிறுத்துனா. என்ன சார்? இறங்குண்ணா, கொஞ்சம் வாங்கண்ணா. ஆ அண்ணா, இந்த ஆட்டோல ஒரு குழந்தை வந்துச்சாண்ணா. ஆமா இப்பதான் இறக்கி விட்டு வரேன். எங்கண்ணா? இங்கதான் நம்ம சீனிவாசன் தெருல. ஓ, ஏன் கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். இல்லையே, நீங்க கேக்குறத பார்த்தா சரியில்லையே. ஏங்க, என்ன பார்த்தா புள்ள பிடிக்கிற மாதிரியா இருக்குதே. ஏழை குழந்தைங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அதை தேடி கண்டுபிடிச்சு உதவி பண்றதுதான் எங்க சிஸ்டரோட வேலையே. அவங்க ஒரு பெரிய சமூக சேவகி. அதனால தான் நான் அந்த குழந்தையை தேடிட்டு இருக்கிறேன். உங்க மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையே. என் மூஞ்சியே அப்படிதான். நீ கிளம்பு. ம் கிளம்புங்கண்ணா. சரி. ஆஹா, இவனு நம்ம பேச பார்த்து சந்தேகப்படுறானே. எது என்னவோ, சீனிவாசன் தெருவுல மாரியோட குழந்தை தேவி இருக்கிறா. இத மட்டும் சிஸ்டர் கிட்ட போய் சொன்னா போதும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இத வச்சு ஒரு அமௌண்ட்ட கறந்துட வேண்டியதான். டாக்டர் வாங்க உட்காருங்க. என்ன இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள என்னாச்சு? என் கைய கொஞ்சம் பாருங்க டாக்டர். காட்டுங்க. அம்மா, என்னங்க இப்பதானே கை சரியாச்சு, அதுக்குள்ளே காயம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அதுவும் தீக்காயம். எப்படி ஆச்சு? அது கார்ல வரும்போது கார் ஸ்டார்ட் ஆகல. ம் போனட் ஓபன் பண்ணி பாக்கும்போது இன்ஜின்ல நான் கைய வச்சுட்டேன். அதான் இப்படி ஆயிடுச்சு டாக்டர். உங்களுக்கு என்ன ராசியோ என்னமோ தெரியல, கரெக்டா தீப்பட்ட கையிலே தீப்படுது. ஐயோ, தெரியாம கை பட்டுருச்சு டாக்டர். கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ரொம்ப எரிச்சலா இருக்கு. இப்பதான் உங்க பிரதர் ரொம்ப நாள் கழிச்சு வலது கையில சாப்பிட போறீங்கன்னு சொன்னாரு. உங்களுக்கு என்னதான் கெட்ட நேரமோ தெரியல, திரும்பவும் இடது கையில சாப்பிடுற மாதிரியே ஆயிடுச்சு. சிஸ்டர், டாக்டர் இவங்களுக்கு அந்த ஆயில்மெண்ட் எடுத்து போட்டு விடுங்க. ஓகே டாக்டர், நான் போடுறேன். மெதுவா மெதுவாமா, எரியுது. இது எப்போ டாக்டர் குணமாகும்? இன்னும் 1 வாரம் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, திரும்பவும் ஏதாவது அடிபட்டுற போகுது. சரிங்க டாக்டர், நான் வரேன். சிஸ்டர், சிஸ்டர். பாண்டி, என்ன என்னாச்சு? அந்த குழந்தை கிடைச்சிருச்சா? அதே குழந்தை தானே? அந்த குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா? சொல்லு. ஐயோ சிஸ்டர், பொறுமை பொறுமை. பொறுத்தவங்க தான் பூமி ஆள்வாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க சிஸ்டர். ஏய், பொறுமையா இருக்கிற விஷயமா இது? முதல்ல நீ சொல்லு, என்ன ஆச்சு சொல்லு. நான் குழந்தைய பார்க்கல சிஸ்டர். ச்சே, உன்னை போய் ஃபாலோ பண்ண சொன்ன பாரு. ஐயோ, என் கைய பத்தி கவலைப்படாம நானே அந்த குழந்தைய தேடி போயிருக்கணும். எப்பவும் போல கோட்டை விட்டுட்டு வந்திருக்க. முட்டாள் நீ. நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல. சீ. சிஸ்டர், நான் குழந்தைய பார்க்கலன்னு தான் சொன்னேன். ஆனா குழந்தை இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கிறேன் சிஸ்டர். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா,
எந்த இடம்? சீனிவாசன் தெருவுல தான் குழந்தை இருக்குது. அந்த தெருவும் பக்கத்துல தான் இருக்குது சிஸ்டர். ஆமா, குழந்தைய பார்க்கலன்னு சொன்ன. அப்புறம் எப்படி குழந்தை இருக்கிற இடம் உனக்கு தெரியும்? சிஸ்டர், குழந்தைய இறக்கி விட்டுட்டு வந்த ஆட்டோக்காரனை ஒரே அமுக்கா அமுக்கிட்டேன். அவன் குழந்தைய இறக்கி விட்ட இடத்த சொல்லிட்டான். அப்பாடா, உருப்படியா இப்பதான் ஒரு நல்ல வேலைய பாத்திருக்க. தேங்க்யூ. ஆமா, அந்த குழந்தை கூட யாரு இருந்தா அத கேட்டியா? இல்ல சிஸ்டர், அத கேக்குறதுக்குள்ளார அந்த ஆட்டோக்காரன் சந்தேகப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். நான் அமைதியா அவனை கிளம்பி போக சொல்லிட்டேன் சிஸ்டர். ச்சே, எப்படியாவது பேசி தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம்ல. நமக்கு தான் குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுல்ல, அதனால அப்படியே அவனை போக சொல்லிட்டேன் சிஸ்டர். அது மட்டும் இல்ல, கையோட 2 ரவுடிகளை வேற கூட்டு வந்திருக்கிறேன் சிஸ்டர். ரவுடிங்களா? அவனுங்க எதுக்கு? அந்த குழந்தைய அது இருக்கிற இடத்துலயே வச்சு இந்த ரவுடிங்க அதை காலி பண்ணிடுவானுவோ. அவனுங்க எங்க இருக்கானுங்க? கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க சிஸ்டர். ஆமா சிஸ்டர். சிஸ்டர், உங்க கை எப்படி இருக்கு சிஸ்டர்? சரியாக இன்னும் 1 வாரம் ஆகுமா? அப்ப திரும்பவும் பீச்சா கையால தான் சோறு திங்கணும்னு சொல்லுங்க. ஆனா சிஸ்டர், அந்த குழந்தை உங்களை நல்லா வெச்சு செய்யுது. என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல சிஸ்டர், ரவுடிங்க வெயிட் பண்றாங்க. வாங்க வாயை மூடிட்டு போ. சிஸ்டர், குழந்தை மேல இருக்கிற கோவத்துல என்ன திட்டுது பாரு. ஆமாண்டா, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். என்ன நான் சொன்ன ரவுடிங்க இவங்க தான். யோ, என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவங்க தான் நம்ம பாஸ், பேமெண்ட் கொடுக்கறவங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நாங்க என்ன பண்ணணும் மேடம்? சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட்டை விடு. பாண்டி, சாரி. பக்கத்துல இருக்கிற சீனிவாசன் தெருவுல ஒரு குழந்தை இருக்கு. அத நீங்க கொல்லணும். இப்ப ரீசெண்டா பிறந்த குழந்தை எங்க இருக்குன்னு விசாரிச்சு அந்த குழந்தைய கொன்னுடுங்க. இல்லனா எங்கேயாச்சும் தூக்கி கொண்டு போய் நெருப்புல போட்டு எரிச்சிருங்க. நமக்கு அதுதான் சேஃப். பெரும் கொலகாரி தான். பண்றோம் மேடம். ஏதாவது அட்வான்ஸ் கொடுங்க. இருக்கு சிஸ்டர். யோ, எங்க சிஸ்டர் கையெழுத்து போட்ட பிளாக் செக் தரேன். 5 லட்சம் தான் அதுல ஃபில் பண்ணிக்கணும். என்ன அதிகமா போட்ற கூடாது. அந்த குழந்தைய கொன்னு நீங்க 2 பேரும் எனக்கு அத வீடியோ எடுத்து அனுப்பணும். மேடம், எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, பணமும் கொடுத்துட்டீங்க, எந்த தெருல இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனா அந்த குழந்தைய பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லையா மேடம்? எந்த குழந்தைன்னு கண்டுபிடிக்கிறது அது ரொம்ப கஷ்டம் மேடம். யோ, நீ ஒண்ணு கஷ்டப்படவே வேண்டாயா. குழந்தை மேல கைய வச்சு பாரு, எந்த குழந்தைன்னு உனக்கு தானா தெரியும். ஏன் என்ன நடக்கும்? எப்படி தெரியும்? ஆஹா, உளறிடக்கூடாது. அந்த குழந்தைய தொட்டா ஆட்டோமேட்டிக்கா அது அந்த குழந்தைதான்னு உங்களுக்கு தெரிய வரும். அதத்தான் பாண்டி சொல்றான். என்னடா? சரி சரி, போய் உங்க வேலைய பாருங்க. போங்க, கிளம்புங்க. ஓகே, வர மேடம். வரேன் சார். வரேன் சார். 5 லட்சம் டேய், ரூபாயா மேல என்னடா போடாத. நமக்கே தன்னால தெரியும்னு சொல்றாங்க, ஒண்ணுமே புரியலையேடா. அட வாடா பாத்துக்கலாம். சரி போ. சிஸ்டர், இவனுங்க உயிரோட திருப்பி வருவானுங்களா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல சிஸ்டர், அந்த குழந்தையோட கைப்பட்ட உடனே உங்களுக்கு கை எரிஞ்சு போச்சு. அந்த ஆள வந்த மொட்டை கமலஹாசன் பாம்பு கொத்தி செத்து போயிட்டான். இப்ப போறானவள இந்த பயலுவோ, இவங்களோட கதி என்ன ஆகும்னு தெரியலையே சிஸ்டர். இவங்க கதி அதோ கதி தான். பாண்டி, வண்டி எடு. சரிங்க சிஸ்டர். டேய் இருடா, இந்த தெருவான்னு பாரு. இது இல்லடா. சரி, இந்த பக்கம் போலாம். ஏண்டா, சொன்ன அட்ரஸுக்கு வந்துட்டோம். ஆனா குழந்தைய பத்தி ஒரு விவரமும் தெரியாம எப்படா கண்டுபிடிக்கிறது? ஒரு போட்டோ இருந்தா கூட பரவாயில்ல, எதுவுமே இல்லையடா. மச்சான், இந்த ஏரியாவுல இருக்குன்னு சொல்லி தான் நம்மள தேட சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த பக்கம்னு தான் நமக்கு சரியா தெரியல. நம்ம 2 பேரும் ஒண்ணா தேடுனா கண்டிப்பா குழந்தை கிடைக்காது. அதனால தனித்தனியா போவோம். நான் இந்த பக்கம் போறேன், போய் நீ இந்த பக்கம் தேடி பாரு. அக்கா, இந்த பக்கம் குழந்தையோட பெரியவரை பத்தி பார்க்கலப்பா. இல்லையா? சரிக்கா.